வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் நாகபாச படலத்தின் 12ஆம் பாகம். கருடர் மேலும் ஸ்ரீராமரை பார்த்து, வேதங்களின் சிகரமாகிய உபனிஷதங்கள் உம்மை உண்மை பொருளாக தமது உண்மை உணர்வினால் ஆராய்ந்து கூறும். உமது உண்மை வடிவத்தை தேவர்களிலும் அறிந்தவர்கள் யாரும் இல்லை. உம்மை உணராத நாஸ்திகர்கள் ஒருபொழுதும் உமது அருளை பெறாமல் நரகத்தில் வீழ்ந்து அழுந்தி வருந்துவார்கள். உண்மை பொருளான நீரோ உமது அடியவர்களுக்கு சேவகரைப் போல எளியவராகவும் வாழ்கின்றீர். அனைவரையும் அரசாளுதலும் செய்கின்றீர். அப்படி இருக்க உமது மாயச் செயலை யாரால் தான் அறிந்து கொள்ள முடியும்? ஒப்பற்ற சப்தஸ்வரூபியாக சொல்லப்படுகின்றீர். அச்சொற்களின் பொருளுமாக நிற்கின்றீர். தூய வேதங்களுக்கும் அப்பாற்பட்டு நிற்கின்றீர். பகை அழிப்பதற்காக சிறந்த வில்லை கையில் ஏந்தி அதில் வைத்து தொடுப்பதற்காக சிறந்த அம்பையும் எடுக்கின்றீர். அழகிய ஒளி பொருந்திய வெண்சங்கத்தை கையில் எடுத்து பகைவரை கொள் என்று சொல்லுகின்றீர். அரக்கராய் நின்று கொல்லப்பட்டும் கிடக்கின்றீர். மனமாறுபாடு கொண்டவரே, உமது இந்த மாயச் செயலை என்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. அடியவர்களுக்கு திரும்பவும் பிறக்காதபடி முத்தி நிலையை கொடுத்தருளும் குணத்தவரே, நீர் இங்கனம் கவலைப்படுவதால் உமது உண்மை நிலையை மறந்தாற்போல் தோன்றுகின்றீர். தீயவர்களை அழிக்க முற்பட்டு நின்றதால் உமது உண்மை நிலைமையை இப்போது மறந்தவர் போல் தோன்றுகின்றீர். இயற்கையாகவே பற்றற்ற நீர் இப்போதும் பற்றற்ற வேடம் கொண்டு நிற்கின்றீர். தம்பியும் துணைவர்களும் நாகபாசத்தால் கட்டுண்டு கிடக்கும் நிலைமையை கண்டு வருந்துவதால் பற்றுடையவர் போலவும் தோன்றுகின்றீர். ஆகவே நீர் ஓர் தன்மையில் அடங்கி சொல்ல அறியவராய் இருக்கின்றீர். தருமத்தை நிலைநிறுத்தும் பொருட்டு அவதரித்து உலகில் பிறந்தவர் நீங்கள். உலகத்தார் போன்று வினைப்பயனால் பிறவாமையால் பிறக்காதவர் போன்றும் இருக்கின்றீர். உமது இந்த பெரிய மாயச் செயலை அறிந்து கொள்ள யாரால் தான் முடியும்? முட்டாள்கள் நீங்கியுள்ள ஞானத்துடன் நீரும் அவர்களை விட்டு நீங்கி விடுகின்றீர். சக்கராயத்தையும் ஏந்தும் அழகிய திருக்கையை உடையவரே, எல்லா உருவங்களுமாய் திரண்டு ஒரு உருவமாகின்றீர். ஆராய்ந்து பார்க்கும் இடத்து வெண்காந்தல் கிழங்கை உரித்தால் உள்ளே ஒன்றும் இல்லாதவாறு போல ஒன்றும் விளங்காதவராகின்றீர். உமது இந்த மாயச் செயலை யார்தான் அறிந்து கொள்ள முடியும் என்று கருட பகவான் துதித்துவிட்டு நாகபாசத்தால் கட்டுண்டு கிடந்தவர்களின் அருகில் சென்றான். கருட பகவான் அவர்களை நெருங்கிய அந்த கணத்தில் நாகபாசம் முற்றும் ஒழிந்தது. நாகபாசம் ஒழியவும் வானரர்களும் லக்ஷ்மணனும் தங்கள் நல்வினை பயனால் திரும்பவும் வலிமையும் உயிரும் பெற்று எழுந்தார்கள். அதர்மத்தை மேற்கொண்டு இறந்த அரக்கர்களோ இறந்தவர்களாகவே ஆனார்கள். அதை கண்ட ராமபிரான் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். தமக்கு இத்துன்பத்தை தந்த தெய்வமே அதனை போக்க கருட வடிவம் கொண்டு பிரத்யட்சமாக வந்தது என்று எண்ணி ஆனந்தம் கொண்டார். பின்னர் ஸ்ரீராம பிரான் கருட பகவானின் எதிரில் சென்று அவனை பார்த்து, ஐயனே, நீ யார்? நாங்கள் இருக்கும் இடம் தேடி எங்களின் தவப்பயனால் வந்து சேர்ந்தாய். நாகாஸ்திரத்தால் கட்டுண்டு கிடந்து வாடியவர்களுக்கெல்லாம் அதனை நீக்கி உயிரையும் வாழ்வையும் கொடுத்தாய். எங்களை போன்றவர்களிடம் காணிக்கையாக பொருள் பெறாத தோற்றமுடையவனாக இருக்கின்றாய். நீ செய்த இந்த உதவிக்கு ஈடாக கைமாறு செய்யும் சக்தி எங்களிடத்தில் இல்லை. நீ வந்ததாலேயே எங்களுக்கு சாகாத வரத்தை கொடுத்தாய் என்றால், உனது வாயினாலும் வரம் தந்தால் எங்களால் அடைய முடியாத பேரும் இருக்கின்றதோ? ஆலோசிக்கும் இடத்து உனக்கு உபமானம் சொல்லும்படியான பொருள் இவ்வுலகத்தில் என்று வேறு உலகத்திலும் தான் அறிந்து கூறுவதற்கு ஒன்று இருக்கின்றதோ? இவர்களுக்கெல்லாம் உயிர் கொடுத்த உத்தமனே, உனக்கும் எங்களுக்கும் முன்பே நட்பில்லை. இதுவரையில் எங்களை நீ பார்த்ததும் இல்லை. முன்பு எங்களை பற்றி பிறர் சொல்ல கேட்டும் இருக்க மாட்டாய். எங்களுக்கு நீ உயிர் கொடுத்தாய். ஆனால் எங்களிடமிருந்து நீ எதையும் பெற்றுக்கொள்ளவில்லை. நீ யாதொரு குறையும் உடையவன் இல்லை. உனது தன்மை இவ்வாறு இருக்கின்றது. நாங்கள் உனக்கு செய்வதற்குண்டான கைமாறு என்ன இருக்கின்றது? சொல்வாயாக என்றார். ராமபிரானின் வார்த்தைகளை கேட்ட கருடன் அவரிடம், மாயத்தையுடைய பிறப்புக்கு பகைவரே,
நீர் கூறியவாறு நான் உமக்கு புதியவன் இல்லை. ராவண சம்ஹாரத்தை நீர் முடித்துக் கொண்ட பின்பு நான் உம்மிடம் வந்து உம்மோடு எனக்கு உள்ள பழமையான உறவின் தன்மை முழுவதையும் நன்கு விளங்கும்படி சொல்லுகின்றேன். இப்போது எனக்கு விடை கொடுப்பீராக என்று சொல்லி அங்கிருந்து சென்றான். கருட பகவான் சென்று மறையும் வரையில் அவனை அன்புடன் நோக்கினார் ராமபிரான். கண்களில் இருந்து அவன் மறைந்ததும் அவர் தமது பக்கத்தில் இருந்தவர்களை நோக்கி, நம்மிடத்தில் ஒரு காரியமும் இல்லாதவன் இப்போது நமக்கு வந்து உதவி செய்துவிட்டு சென்றான். இதுதான் பேரருளுடையவரின் தன்மையாகும். பெருந்தன்மையுடைய நன்மக்கள் தாம் செய்த உதவிக்கு பிரதிபலனை பெறுவோம் என்று ஒரு நாளும் எண்ணமாட்டார்கள். இவ்வுலகத்தவர் தமக்கு மழை பெய்து உதவுகின்ற மேகத்திற்கு கைமாறு செய்ய வல்லவரோ என்றார். அப்போது அனுமன் ஸ்ரீராம பிரானை நோக்கி, அறம்பூத்த நெஞ்சில் அன்புடையவரே, நாம் இப்பொழுது மகிழ்ச்சிக்குரிய செயலை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யாமல் இருந்தால் இளைய பெருமாள் இறந்ததாக எண்ணி பிராட்டி மிகவும் துன்புறுவார். நாம் ஆரவாரம் இப்போது செய்தால் மெய்மறந்து தூங்கும் மஞ்ச அரக்கர்களும் நாம் மீண்டும் உயிர் பிழைத்து எழுந்துவிட்டோம் என்பதை உணர்ந்து மனம் கலங்கி பெரும் அச்சம் கொள்வார்கள். ஆகவே நாங்கள் ஆரவாரம் செய்கின்றோம், அனுமதி தாருங்கள் என்று வேண்டினான். ஸ்ரீராமர் அனுமன் சொல்வதில் உள்ள நியாயத்தை எண்ணி அவர்கள் ஆரவாரம் செய்வதற்கு அனுமதி அளித்தார். அடுத்த கணம் வானர வீரர்கள் கடல்களும் அஞ்சி கலங்கவும், ஆதிசேஷனுடைய மலை போன்ற தலைகளிலிருந்து உலக உருண்டை மேலெழவும், உலகத்தவர்கள் அனைவரும் அதிகமாக ஏக்கம் கொள்ளவும், மேகங்கள் நிலை குலைந்து சிதறி விழவும், மலையில் கீறல் படவும், பெரிய திசைகள் பிளவுபடவும் ஆரவாரம் செய்தார்கள். தொடரும். வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.